உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட மேகதாது அணை விவகாரத்தில் தமிழர்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படுமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். காவிரி அணையின் குறுக்கே, அதாவது மேகதாது என்ற இடத்துல 2 அணைகள் கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஒன்று குடிநீர் பிரச்சனை தீர்வதற்காக, இன்னொரு மின்சாரம் தயாரிப்பதற்காக என்று சொல்கிறார்கள். அப்படி ஒருவேளை இந்த 2 அணைகள் கட்டினால் தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் தடைபடும் என்று தமிழக விவசாயிகள் இதற்கு போராட்டம் நடத்தினார்கள். இதற்கு எதிர்ப்பாக கர்நாடகாவிலும் ஒரு நாள் பந்த் நடத்தினார்கள். உண்மையிலே அவர்களுடைய கருத்துப்படி இது உபரி நீரை மட்டுமே தான் நாங்கள் தேக்கி வைக்கிறோம், ஆகவே இதனால் தமிழகத்திற்கு தரக்கூடிய தண்ணீரில் எந்த விதமான பாதிப்பும் வராது என்று அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய விவசாயிகள் சொல்கிறார்கள், உபரி நீரை சேர்த்து வைப்போம் என்று தான் சொல்வார்கள் தவிர நமக்கான தண்ணீரை மத்திய அரசு சொன்ன அந்த கட்டுப்படிப்படி இதுவரை அவர்கள் தந்ததே இல்லை. ஆகவே இதிலும் பிரச்சனை வரும். 25,000 ஏக்கர்கள் சாகுபடி இதில் நாசமாக போகும், விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். ஏற்கனவே விவசாயிகள் பல பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அணை கட்டினால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். இப்போ வரலாற்றை பார்க்கின்ற போது ஏன் அந்த இடத்துக்கு மேகதாட்டு என்று பேர் வந்ததுன்னா, ஒரு புலி ஒரு ஆட்டை துரத்தி கொண்டு வந்திருக்கிறது. அப்போ அந்த ஆடு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேகமாக அந்த காவேரி அந்த ஓரமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு குறுகிய இடத்துல ஆற்றை வேகமாக கடந்து இருக்கிறது. அதனால தான் அது ஆடு தாண்டினால மேகே தாட்டு என்று சொல்கிறார்கள். ஒருவேளை புலி ஆடு தாண்டினால்தான் கர்நாடக பிரச்சனை ஆடு புலி ஆட்டமாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் இது ஒரு ஆடு புலி ஆட்டமாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது, காவேரி நடுவர் ஆணையம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. இதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் நாங்கள் அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அரசு இருக்கிறது. அதை எதிர்த்து நம்முடைய விவசாயிகள் போராடுகிறார்கள். ஆகவே இந்த மேகதாது பிரச்சனையில் தமிழர்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படுமா இல்லை என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் திரு செல்லமுத்து அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் காவேரி தனபாலன் அவர்களும் பங்கேற்க வந்திருக்கிறார். அனைத்து விவசாயிகள் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சட்ட ஆலோசகர் திரு ராஜசேகரன் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார். தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள், சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய நாகை தாஜ் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். இந்த மேகதாது பிரச்சனையால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுவார்கள், விவசாயிகளினுடைய பாதிப்பு தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் வைத்திருக்கிறோம். அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். 20 மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனையாகவும் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையாகவும் பேசப்படுகிற மேகதாட்டு புதிய அணை கட்டும் விவகாரத்தால் தமிழகம் கொதித்து போயிருக்கிறது. நதிநீர் பிரச்சனையில் நமது அண்டை மாநிலங்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகிறது. கேட்பதற்கு நாதியற்ற நிலையில் தமிழக மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீறி தட்டி கேட்பவர்களுக்கும் தமிழக அரசு தனது ஆதரவை தருவதில்லை என்று அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பியிருக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக காவிரி நதிநீர் பிரச்சனையில் மத்திய அரசின் போக்கு வெளிப்படுவதையும் மறுக்க முடியாது. தமிழக ஆளும் கட்சியின் ஒத்துழைப்பு என்பது மேகதாட்டு அணை பிரச்சனைகளில் அவசியமான ஒன்று என்று முன்னாள் துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்துச் சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க துடிக்கும் ஒரு தலைவரின் கருத்தாகத்தான் மக்கள் இதனை பார்க்கிறார்கள். அதே வேளையில் கர்நாடக அனைத்து கட்சி குழுவினரும் இதே பிரச்சனைக்காக பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். காவிரியின் குறுக்கே அணை கட்டி கூட்டு குடிநீர் மற்றும் நீர்மின் நிலையம் அமைக்கப் போவதாகவும் அதற்காக ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கி திட்ட வரைவு அறிக்கை தயாரிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியிருப்பது தமிழக மக்களின் உரிமைகள் மீட்டெடுப்பதற்கான தடைக்கற்களாக இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் மேகதாட்டு என்ற அணையின் வழியாக பிரச்சனைகள் பாயாமல் பாதுகாக்க வேண்டியது இரு மாநில அரசுகளின் கடமை என்பதே மக்களின் பார்வையாக இருக்கிறது. இந்த மேகதாதுல அணை கட்டினார்கள் என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் சொல்லுங்க. மேகதாது அணை கட்டினால் காவேரி டெல்டா மட்டம் மட்டும் பாதிக்கப்படாது. மேட்டுப்பாசனமான தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் வடக்கு பகுதியில் உள்ள அனைத்து மாவட்டம் ஏனென்றால்
அந்த டெல்டா மேகதாது அணை வழியாக வர்ற தண்ணீர் பல வழியில் வந்து கீழே நீரூற்று அதிகமாக வருகிறது. இப்போ வந்து மேட்டூர் டேமில் தண்ணி குறைஞ்சி காவேரியில் தண்ணி வற்றினாவே எங்களுக்கு அங்கே போரில் தண்ணி குறையும். இப்போ மழை பெஞ்சால் மட்டும் இல்லை, இப்போ எங்களுக்கு போரில் கிடைக்கிற தண்ணி காவேரியில் வர்ற தண்ணி தான் போருக்கு வருது. மேட்டுப்பகுதியில் பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா போரில் வர்ற தண்ணி பூரா 300 அடி கீழே தண்ணி வருதுன்னா அது மழை பெஞ்சு வரதில்லை. காவேரியிலிருந்து கீழே பாறை கிடுக்குகள் வழியாக வந்து அங்கே ஊற தண்ணி தான் வருது. காவேரியில் தண்ணி முடிஞ்சு நிப்பாட்டிட்டு ஒரு மாதம் கழிச்சு போரில் தண்ணி கீழே போயிடும். அதனால் டெல்டா மாவட்டம் மட்டும் பாதிக்கப்படுகிறது தவறு. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுமே மேட்டு பாசன பகுதியிலும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, குடிநீரும் பாதிக்கப்படும். இப்போ இல்லை கிடைக்கிற குடிநீர் பூராமே வந்து உங்களுக்கு இப்போ போரில் தான் கிடைக்குது, வேறு எங்கேயுமே கிடைக்கல. குடிநீரும் அனைத்தும் பாதிக்கப்படும். மேகதாது அணை கட்டுவதனால் தமிழகத்திற்கு பாதிக்கக்கூடிய விவசாயம், காவிரி நீர் தராமல் தஞ்சை நெற்களஞ்சியம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தையே பாலைவனமாக்கி தஞ்சை விவசாயிகளை அகதிகளாக ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த மத்திய அரசும் இப்பொழுது உள்ள இந்த தொழிற்சாலை சட்டங்களும் நிறைந்த இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மேகதாது அணையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் நீர்நிலை ஆதாரங்கள் தமிழகத்தில் குறைந்து நல்ல குடிநீர் உப்பு நீராக கையால் அடிக்கின்ற பம்புகள் கூட இப்போ வேலை செய்யவில்லை. ஆகையினால் விவசாயம் பாதிக்கப்பட்டு அகதிகளாக போகக்கூடிய சூழ்நிலையும் வேறு தொழில் செய்ய தெரியாத விவசாயிகள் இப்பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயம் அகதிகளாக தான் செல்வார்கள் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதனுடைய வழிகளில் தான் தண்ணீரே வருது. இப்பேற்பட்ட இதிலே வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு, விவசாயிகளுடைய நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருக்கு. இந்த அணை கட்டுப்படும் போது தமிழ்நாட்டில் வந்து உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வறட்சி வரும். இவங்க சொன்ன மாதிரி எந்த விஷயத்துலையும் நடந்துக்க மாட்டாங்க. அதனால் இதை கட்டுறது வந்து சரியில்லைங்கிறது தான் நமக்கு கருத்து. மேகதாது அணை கட்டினால் இந்த 12 மாவட்டமும் குடிதண்ணி கூட பாதிக்கும். 12 மாவட்டமும் பாலைவனமாகுமே தவிர விவசாயிகள் பூரா தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். சரி, இதை மத்திய அரசு கவனத்திலிருந்து உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு டைமில் வந்து விவசாயிகள் மட்டும்தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ ரொம்ப கம்மியாக அனுப்புறாங்க. எல்லாருமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே விவசாயம் இல்லாதனால தான். இங்கே இருந்து பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்கிறது இல்லை. இங்கே விவசாயம் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். வரக்கூடிய நீர் மட்டமே இது நம்மளுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம எங்கே அடுத்த லெவலுக்கு போகிறது? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்கே தவிர நம்ம வந்து சொல்யூஷன் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நதி ஆறுகளின் வழித்தடத்தை ஒரு தனி மனிதனோ ஒரு மாநிலமோ தடுக்க முடியாது. இந்த பிரச்சனையில் தமிழர்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் 20 மாவட்டங்கள் வந்து டெல்டா பகுதி ஃபுல்லாமே காவிரி நதி நீரை நம்பி தான் இருக்காங்க. இப்போது கர்நாடக அரசு சொல்கிற காரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஐயா ஒருத்தர் சொன்னார், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து உபரி நீராக வந்து பூம்புகாரில் போயிட்டு கடலில் கடக்கிற அந்த தண்ணியை தானே நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாலே அவங்க கடலில் கடக்கிற தண்ணி தான் வந்து அவங்க எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மழை காலத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது முழுசாக அவங்க திறந்து விட்டுறாங்க. அதோட பாதிப்பு வந்து அவங்களோட பல மடங்கு அதிகமாக தமிழகத்தில் தான் ஏற்படுது. அதை நம்ம வந்து தடுப்பணைகள் பல கட்டி அதை வந்து திருப்பி விடுறது, மேலணை மூலமாக அதை திருப்பி விட்டு மற்ற இதர மாநிலங்களுக்கெல்லாம் அப்படி பல திட்டங்கள் மூலமாக நம்ம வந்து அந்த வெள்ளப்பெருக்க தடுக்கிறதுக்கு பல வழிகளை நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கு வழிமுறை பண்ணியிருக்கு. இப்போது இன்னொரு பிரச்சனை இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து இதில் ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இப்போது இந்த பிரச்சனையை எடுத்துக்கோங்க, இங்கே வந்து விவசாயிகளாகட்டும் உழவர் சங்கங்களாகட்டும் ஒரு போராட்டம் எடுத்து முன்னெடுத்து நடக்கிறாங்க. அதுக்கு அனைத்து கட்சியும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசாங்கத்தை தவிர மற்ற அனைத்து கட்சியும் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழக அரசாங்கத்திலேயே அந்த போராட்டம் நடத்துகிறவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. இதை வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இது வந்து நம்ம வந்து ஒரு மாநில அரசாங்கத்தோட பிரச்சனை மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தோட பிரச்சனையாக தான். 2 மாநிலங்கள் இருக்குது. 2 மாநிலங்களுக்கும் அதுவும் அதிகமாக பயன்படுற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 36% டெல்டா விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்தமாக காவிரி ஆற்றில் பயன்படக்கூடிய 36% டெல்டா விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. வெறும் 17% தான் கர்நாடகத்தில் இருக்காங்க, 7% கேரளாவில் இருக்காங்க. ஸோ இப்போது இவங்க வந்து கர்நாடக அரசில் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற தண்ணீரை வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம், இதனால் எந்த பாதிப்பும் நடக்காதுன்றாங்க. இதை நம்ம எப்போ நம்பலாம்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பலாம். அதை வந்து யோசிச்சு பார்க்கலாம் நம்ம, கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்பாகட்டும், உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பாகட்டும், எந்த தீர்ப்பிலுமே அவங்க சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பை வந்து இவங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணல. அவங்க கொடுத்த வழிமுறையை வந்து இவங்க நடைமுறைப்படுத்தலை. எந்தவித அடிப்படையான முகாந்திரத்தை வச்சு நம்ம இதை நம்ப முடியும்? மேகதாட்டில் அணை கட்டுறதுனால விளைவுங்கிறது முதல்ல ஒரு சின்ன கணக்கில் கண்டுபிடிச்சிக்கலாம். இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 192
டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். அதுவே நமக்கு கொடுக்கறதில்ல. அவங்க உபரி நீரை தான் சேமிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் உபரி நீர் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 3 அணையோட கொள்ளளவு, ஒவ்வொன்றோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 50 டிஎம்சி தண்ணி வந்து தேக்கி வைக்க முடியும் அவங்களால. அப்போ 50 + 50 + 50 போட்டால் 150 டிஎம்சி அவங்களே தேக்கிடுவாங்க. இவ்வளோ தான் இப்போது வரலாம்ன்ற கணக்கு. இவ்வளோ வருதானே தெரியல இப்போது. அப்போ மொத்த காவிரி நீருமே வராது. அப்போ தமிழகத்தில் காவிரி இல்லைங்கிறே ஆகிடும். நான் வந்து மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் சார். அதாவது அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்படி ஒரு இஷ்யூ வராது. கர்நாடக அரசு வெளிவிடாது பப்ளிசிட்டியாக. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே காவிரியில் வந்து அணை கட்டும்போதும் இப்படி தான் சொன்னாங்க, தமிழகத்துக்கு நாங்கள் தண்ணி தருவோம், கரண்ட் தருவோம், இந்த மாதிரி நாங்கள் சலுகைகள் பாதி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை. இப்போ மறுபடியும் இந்த அணை பிரச்சனையினால் மறுபடியும் அவங்க அதே தான் சொல்கிறாங்க, இதை மாதிரி நாங்கள் தருவோம். ஆனால் அதுவும் நடக்க போகிறதில்ல. இதனால் என்னென்னா நம்ம தமிழக மக்களோட முதுகெலும்பாக விளங்குறது வந்து விவசாயம். அதையே அவங்க ஒடிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. நடுவண் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு அணை கட்டினாலும் மத்திய அரசாங்களோட ஒப்புதல் வேணும்னு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து இதுவரை வந்து ஒப்புதல் கேட்கல கர்நாடக அரசு. அதனால் நீங்கள் யாரும் தமிழகத்தில் வந்து யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது தான். அதுதான் உண்மைனா எங்களுடைய விவசாயிகளுக்கு அனைவருக்கும் வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் பார்த்தீங்கன்னா 1910, அதாவது நம்ம வந்து பின்னோக்கி போனோம்னா இந்த கண்ணம்பாடின்ற இடத்துல வந்து கிருஷ்ணர் அணை வந்து கட்டினாங்க. இப்போ 1910 தான் அது வந்து அந்த இடத்துல வந்து கட்டினாங்க. அப்போ வந்து இதே நடுவண் அரசு வந்து 11 டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவுக்கு தான் நீங்கள் டேம் கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்றைய பொழுதிலேயே பார்த்தீங்கன்னா 55 அடி டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவிற்கு அவர்கள் வந்து அணை கட்டினார்கள். கிட்டத்தட்ட வந்து 44 டிஎம்சி, அதாவது வந்து மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு போகாமலே அந்த 55 அடி டிஎம்சி கன அடி உள்ள ஒரு அணையை கட்டினார்கள். இன்றைக்கும் அதே போல்தான் மத்திய அரசு வந்து நீங்கள் வந்து இத்தனை அடி தான் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு டிஎம்சி அளவு தான் அவர்கள் கொடுத்தாலும் அவர்கள் அதை சட்டை செய்ய போவதில்லை.